உங்களோட ஸ்பௌஸ், குழந்தைங்க, நீங்கள் எவ்வளோதான் அவங்களுக்கு லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காங்களா? உங்களுக்கு என்னடா அது எல்லாமே உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணுறோம், ஆனால் இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தோணுதா? இதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்கள் லவ்வபிள் பர்சனோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பண்ணுறப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக மாறுவாங்க. என்னெல்லாம் லவ் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா, தெர் ஆர் 5 லவ் லாங்குவேஜஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். சிலருக்கு அவங்கள ரொம்ப பாராட்டிகிட்டே இருக்கணும். நீ இதை சூப்பராக பண்ணியிருக்க, இது நீ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட குறை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப கோவம் வந்துடும். ஐ லவ் யூ அந்த மாதிரி நிறைய அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி டைம். அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைமில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. ஃபுல் அட்டென்ஷனும் அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. தேர்ட், ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். இவங்களுக்கு பார்த்து பார்த்து தனக்கு ஏதாவது குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் நீங்கள் கூட இருந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ஃபோர்த்து, ஃபிசிக்கல் டச். சில பேருக்கு வந்து ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, நார்மலான ஒரு அஃபெக்ஷனேட்டான டச் இதெல்லாமே பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சு பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ரிசீவிங் கிஃப்ட்ஸ். சில பேருக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுறது, கிஃப்ட் கொடுக்கறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களோட லவ்வை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க.